வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவான். எனது கடந்த வீடியோவில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தபடி இந்த வீடியோவில் சிறுநீரக மீளுருவாக்கம் பற்றி பேசுவோம். எனவே முதலில் சிறுநீரகத்தை புரிந்து கொள்ள தொடங்கலாம். சிறுநீரகம் உண்மையில் மீளுருவாக்கம் செய்ய முடியுமா? நமஸ்கார். எனவே கிட்னி மீளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முதலில் கிட்னி பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மருந்து அல்லது நுட்பம் இறந்த பகுதியை மீளும் படி உயிர்ப்பித்தால் அது மீளுருவாக்கம் ஆகும். அல்லது ஒரு உயிரின துணையாக்கி ஒரு இறக்கிய பகுதியை மாற்றினால் அது மீளுருவாக்கம். உதாரணமாக, ஒரு பல்லி விலங்கின் வாலை பார்க்கலாம் அல்லது எங்கும் உள்ள கல்லீரலை பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி இறந்தால் ஒரு ஆரோக்கியமான உறுப்பு அதை மாற்றுகிறது. அதுவே மீளுருவாக்கம். ஆனால் சிறுநீரகங்களில் தங்களான அம்சங்கள் உள்ளன என்று ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியும் அறிய வேண்டும். அதனால் நீரிழிவு உள்ளவர்களுக்கு அறிய வேண்டிய சிறுநீரகத்தில் குணப்படுத்தும் முறையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் கல்லீரலை பற்றி நமக்கு தெரியும். கல்லீரல் மீண்டும் உருவாகிறது. கல்லீரலில் இருந்த பகுதி மீளுருவாக்கம் செய்யப்படவில்லை. உயிருள்ள பகுதி அதை மாற்றுகிறது. ஆனால் நமது சிறுநீரகங்களை பராமரிக்க எளிதாக இருக்கும். எங்கும் சிறுநீரகத்தில் எந்த வகையிலும் சேதம் ஏற்பட்டால், உதாரணமாக யாராவது ஒரு பக்கத்தில் விபத்து ஏற்பட்டால் அல்லது சிறுநீரகத்தை நன்றாக செய்தால் சிறுநீரகங்கள் ஒன்றாகிவிடும். சிறுநீரகங்களின் செயல்பாடு குறைந்துள்ளது. சிறுநீரகங்களின் அளவு அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் சிறுநீரகங்களின் அளவு ஒரு சிறுநீரகத்துடன் கூட அதிகரிக்காது. இது எப்படி நிகழ்கிறது? சிறுநீரகங்கள் தங்களை தாங்களே குணப்படுத்த முடியாது. ஆனால் சிறுநீரகங்கள் ஒரு நல்ல அம்சத்தை கொண்டுள்ளன. அவை அவற்றின் செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன. ஆனால் இப்போது நாம் மீளும் பற்றி பேசுகிறோம். அதனால் சிறுநீரகத்தை வெட்டியிருக்கலாம். ஆனால் அது தானாகவே மாறும். எனவே அதற்கு மீளுருவாக்கம் செய்யும் சக்தி இல்லை. நாங்கள் சிறுநீரக பயாப்சி செய்யும் போது அதில் 2 பகுதிகள் காணப்படுகின்றன. ஒரு பகுதி இறந்துவிட்டது, மற்ற பகுதி ஸ்க்ளெரோசிஸ் ஆகியவற்றை காண்பிக்கின்றோம். அந்த பகுதி மீண்டும் புதிய உயிரணுக்களாக மறுபடியும் உருவாக முடியாது. சிறுநீரகங்களில் சிறுகுழாய்கள் உள்ளன என்றால் அந்த குழாய்கள் சேதமடைந்து அழுகி கடினமாக இருக்கும்போது அதை மீண்டும் உயர்வு செய்ய முடியாது. அதை அங்கு மீண்டும் உருவாக்க முடியாது. இப்போது கேள்வி என்னவென்றால், சிறுநீரகங்கள் எப்படி படிக்கப்படும்? நாம் எப்படி சிறப்பாக வருவோம்? எனவே பதில், சிறுநீரகத்தின் இறந்த பகுதி மறந்து விடுங்கள். சிறுநீரகத்தின் பகுதி நோயாளியாகி இருக்கும்போது அது வீக்கம் உள்ளது என்று நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து வீக்கத்தை அகற்ற வேண்டும். உயிருடன் இருக்கும் பகுதி நீங்கள் உங்கள் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். அதனால் உங்கள் வடிகட்டுதல், இரத்த வடிகட்டுதல் சிறந்தது. இரத்த வடிகட்டுதல் நல்லாக இருக்கும்போது கிரியேட்டினின் அளவு குறையும், யூரியாவும் குறையும். முந்தைய வீடியோக்களில் நான் காட்டியது போல மீண்டும் காட்டுகிறேன். எனவே சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் என்பதை நீங்களே பார்த்தீர்கள். எனவே சிறுநீரகத்தை சேதப்படுத்தும் பொருட்களை நாம் அகற்ற வேண்டும். பிபி, சர்க்கரை, பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் அல்லது IgNF போன்ற காரணங்களால் இருக்கலாம். சிறுநீரகம் சேதப்படுகின்ற காரணம் எதுவும் இருக்க வேண்டும். அந்த காரணம் உங்கள் உடலில் இருக்கும்போது சிறுநீரகங்கள் தொடர்ந்து சேதமடைந்து விடும் என்று நாம் காணலாம். மேலும் சேதம் தொடரும்போது சிறுநீரகங்களின் செயல்பாடு குறைகின்றது. கிரியேட்டினின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். காரணம், அந்த காரணத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் அதனால் சிறுநீரகங்கள் சேதம் அடைகின்றன. சிறுநீரகங்களின் மீளும் மிகுதியாக இல்லை, அது சமமல்ல. எனவே உங்கள் மனதிலிருந்து மீளும் என்ற வார்த்தையை நீங்கள் நீக்குவீர்கள். உங்கள் மனதில் கொள்ள வேண்டியது உங்கள் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்கும் வழிகள் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரித்தால் அப்போது அப்படியே முடிவுகள் காணப்படும். இப்போது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்த ஒரு வழியை நான் உங்களுக்கு விளக்கியுள்ளேன். ஆனால் இது மட்டும் வேலை செய்யாது. பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணவு மிகவும் முக்கியமாக உள்ளது. உணவு உடலில் குணப்படுத்தும் செயல்முறையை செயல்படுத்துகிறது என்பது காரணம். உடலில் மருந்துகளை செய்யும் உணவுதான் உணவு. எனவே நீங்கள் உங்கள் உணவில் நிறைய வேலை செய்ய வேண்டும். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் உடலுக்கு வைட்டமின்கள், கனிமம், புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, நார்ச்சத்து முதலியவற்றை உணவுகளில் கொடுக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நோயாளிகளாகிய சிறுநீரகங்களும் நன்றாக வேலை செய்யும். ஆனால் உங்கள் உடல் பலவீனமாக இருந்தால் ஒரு நல்ல சிறுநீரகமும் நோய்வாய்ப்படுகின்றது. எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலை பராமரிக்க உங்கள் உடல் உங்களை பராமரிக்கும். ஏனெனில் உங்கள் மூளையையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் அர்த்தம் என்ன? நீங்கள் மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனச்சோர்விலிருந்து தூரத்தில் இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் நல்ல உணவை சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் உடலில் மன அழுத்தம் இருக்கும்போது, உங்கள் உடலில் மனச்சோர்வு இருக்கும்போது உங்கள் உணவு மற்றும் மருந்து சரியாக வேலை செய்யாது. எனவே நாம் விரும்பும் முடிவுகளை பெற முடியாது. எனவே உங்கள் உடலின் ஒவ்வொரு சிறிய அறிகுறியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். உனக்கு பசிக்கிறதா இல்லையா? உங்களுக்கு பசியில்லை என்றால் அது உங்களுக்கு 1% உயிரிழப்பு வருகிறதா இல்லையா? உங்களுக்கு சிறிது தூக்கம் கிடைக்கவில்லை அல்லது நீங்கள் நிறைய உழைக்கிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு பிரச்சனையாகும்.
உங்கள் சிறுநீரில் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் மற்றும் நிறம் மாறியால் அது மிகவும் முக்கியம். மலச்சிக்கல் ஏதேனும் உள்ளதா? உங்கள் வயிறு தினசரி சுத்தமாக உள்ளதா என்று பார்த்துக் கொள்ளலாம், அல்லது வயிற்றில் ஏதேனும் வலி உள்ளதா என்று பார்த்துக் கொள்ளலாம். இதன் மூலம் உடல் பற்றி நிறைய தகவல்கள் தெரியும். அதனால்தான் ஒரு நோயாளி வரும்போதெல்லாம் அவரது மலம் கழிக்கும் பழக்கம், அவரது பசி, அவரது வாழ்க்கை, அவரது தூக்கம் இவை அனைத்தும் கவனிக்கப்படுகின்றன. பிபி, சர்க்கரை பரிசோதனை மட்டுமின்றி இந்த விஷயங்களும் சரிபார்க்கப்படுகின்றன. இது நமக்கு நோயாளியின் உடல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றது. ஒரு நோயாளிக்கு குடல் பிரச்சனை இல்லை, நல்ல பசி இருக்கும், நல்ல சிறுநீர் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும் போது அதை ஆரோக்கியமான உடலாக கருதுகிறோம். இப்படிப்பட்ட உடலும் அப்படிப்பட்ட நோயாளியும் நமக்கு கிடைக்கும் போது, நோயாளிக்கு மருந்து கொடுக்கும் போது அதன் பலன்கள் இதை விரும்பு. ஏனெனில் சிறுநீரகத்தை தவிரும் உடலில் மற்ற எதுவும் நல்லதாக இருக்கின்றது. நீரிழிவுடன் ஒப்புதல் செய்யும் போது நமது மற்ற செயல்பாடுகளையும் நாங்கள் சேதப்படுத்தினால் டாக்டருக்கு பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் அவர் முன்பு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருந்தார், ஆனால் இப்போது அவர் 4 பிரச்சனைகளையும் கண்டுபிடிக்கிறார். நீங்கள் எனக்கு என் கிட்னி குறைக்க சொல்கிறீர்கள், ஆனால் மருத்துவர் எப்படி அதை செய்ய முடியும் என்று கூறுகிறார். அவருக்கு காய்ச்சல் உள்ளது, அவருக்கு தூக்கம் வரவில்லை, அவருடைய மலச்சிக்கலும் மோசமடைந்து வருகிறது. அதனால் டாக்டருக்கு வேலை அதிகரித்துள்ளது. எனவே உங்கள் உடலை பராமரிக்கும் போது உங்கள் உணவை சரியாக வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பருப்புகள், வேகவைத்த காய்கறிகள் போன்ற மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட உணவில் இருக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் இதிலேயே இருந்தால் உடல் எடை குறைந்து போகும், தசை வெகுமானம் குறைந்து போகும், மாதவிடாய் வரும், உடலில் வீக்கம் வரும், நுரையீரலில் நீர் நிரம்பும், இரத்தம் உருவாகாது. DASIO வகை பிரச்சனை இருக்கும். இது மருத்துவருக்கு தீர்க்க கடினமாக இருக்கும். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நோயாளியின் மனதில் சிறுநீரகம் இருந்து மீளுருவாக்கம் செய்யப்படுகிறது. ஆயுர்வேதம். சிறுநீரகம் ஆயுர்வேதத்திலிருந்து மீளுருவாக்கம் செய்யாது. ஆயுர்வேதத்திலிருந்து சுற்றுச்சூழல் உருவாக்கப்படுகிறது, அங்கு சிறுநீரகம் அதன் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது. எனவே சிறுநீரகத்திற்கு மீளும் என்ற சொல் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரக மீளுருவாக்கம் பற்றி மேலும் தேடுங்கள். சிறுநீரக மீளும் முறையை எந்த மருத்துவரும் கண்டிக்காது என்று ஆராய்ந்து பாருங்கள். சிறுநீரகம் மீண்டும் உயர்வு அடையும் என்று அறிவியல் நிரூபிக்கப்படவில்லையோ என்பது அறிகுறிகளில் ஒன்று. ஏனெனில் நாம் அடிக்கடி செய்வது வாட்ஸ்அப்பில் வரும் எல்லா செய்திகளையும், யூடியூப்பில் உள்ள எல்லா உள்ளடக்கங்களையும் உண்மையாக என்று நினைக்கிறோம். எங்கும் பிரச்சினை உள்ளது. நாம் அதை உண்மையாக கருதினால் நாம் பிழையாக பயன்படுத்துகிற கோட்பாடுகளை தொடங்குகிறோம். முழு அமைப்பு பயனற்றது என்று அது வேலை செய்யாத போது என்று நான் உணர்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் உடலை புரிந்து கொள்ள, நோயை புரிந்து கொள்ள, சிறுநீரகம் ஏன் மோசமடைகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு நீங்கள் ஒரு வழிசெலுத்தலை செய்ய வேண்டும். நான் இப்படி செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும். எனவே இது ஒரு பட்டியலாகும். அதில் என் பிபி நல்லது, சர்க்கரை நல்லது அல்லது என் உடல் நல்லது, என் உணவு நல்லது, என் மலர்ச்சி காரணம் நல்லது, என் தூக்கம் நல்லது. வா, இப்போது என் உடல் நலமாக உள்ளது. எனக்கு சிறுநீரக செயல்பாட்டை எளிதாக விளக்க முடியும். எனவே இந்த வீடியோவில் சிறுநீரக மீளுருவாக்கம் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். சிறுநீரகம் புத்துயிர் பெறுகிறதா இல்லையா என்பது இன்னும் ஒரு சந்தேகம். எனவே இன்றைய நாளில் கூகிள் மிகவும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் பல ஆராய்ச்சி பதிவுகளை பெறுவீர்கள். சிறுநீரகம் மீண்டும் உருவாகின்றது அல்லது இல்லையா என்பது பற்றிய முழு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஆராய்ச்சி செய்யும் போது தயவு செய்து யூடியூபில் செய்ய வேண்டாம், கூகிளில் செய்யவும். ஆராய்ச்சி கட்டுரையை தேடுவதற்கு அதிகளவு பின்னால் ரிசர்ச் பேப்பர் அல்லது PDF எழுதுங்கள். ஏனெனில் அனைத்து ஆராய்ச்சி கட்டுரைகளும் PDF கோப்பு வடிவத்தில் வெளியிடப்படுகின்றன. எனவே நீங்கள் அங்கிருந்தும் ஒரு நல்ல ஆதாரத்தை பெறுவீர்கள். எந்த ஃபைலுக்கு பின்னாலும் எழுதியிருக்கா PDF-ஓடு ஆராய்ச்சி கட்டுரை எழுது, இப்படி கண்டென்ட் கிடைக்கும். ஆம், நீங்கள் சிறுநீரகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஒரு நல்ல முறையில் அறியலாம். ஏனென்றால் நோயை மற்றும் உங்கள் உடலை பற்றி நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ளும் போது அது எனக்கு நல்லது. ஏனென்றால் நான் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும். மருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லையென்றால் கிட்னி ஏன் பிரச்சனையாக இருக்கிறது, அதற்கு என்ன காரணம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எல்லாவற்றையும் நான் விளக்கம் செய்ய வேண்டும். என் வேலை உங்களுக்கு மருந்து கொடுப்பது மட்டும்தான், அதை தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்களே நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் வரலாம். இதுவரை நான் உங்களுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நமஸ்தே. அவுட்ரோ இசை.